இன்றைக்கி நம்ம வெந்தய குழம்பு பார்க்க போகிறோம். வெந்தயத்தை வறுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நேரம் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். கடுகு, பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. கறிவேப்பிலை. இப்போது ஆனியன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை வரட்டும். அப்புறம் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அப்புறம் புளி கலசை. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே புளியை ஊற வச்சுக்கோங்க. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள். என்னோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு தண்ணி நான் ஊற்றிக்கிட்டேன். இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போது வறுத்து பொடி பண்ணி நம்ம வெந்தய பொடியை ஆட் பண்ணிப்போம். போட்டுடலாம். நான் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தய பொடியை போட்டுக்கலாம். வெந்தய பொடி ரெடிமேடாகவும் கிடைக்கும், நம்ம வீட்லேயும் செஞ்சுக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறது இன்னும் நல்லாயிருக்கும். வெந்தய பொடி போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. வெந்தய பொடி போட்டோன்னே இன்னும் கொஞ்சம் குழம்பு திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போது ஒரு 10 நிமிஷம் இதுவும் கொதிக்கட்டும். சிம்மில் வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆனதும் வெந்தயத்தோட கசப்பு தன்மை போகிறதுக்காக சும்மா ஒரு சிட்டிகை வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க.